Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 6th நியூ தமிழ் புக் டேர்ம் 2ல இருக்க லைன் பை லைன் क्वेश्चन தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. மூதுரை எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது? 31. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற வரிகளை பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? காமராஜர். நடுவண் அரசு காமராஜருக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட நாள் எப்பொழுது? 2/10/2000. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சென்னை. ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இன எழுத்துக்கள். ஐ எனும் எழுத்துக்கு இன எழுத்து எது? ஈ. ஔ எனும் எழுத்துக்கு இன எழுத்து எது? ஊ. ஆற்றுணா வேண்டுவது இல் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100. ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. தாள் என்பதற்கு என்ன பொருள்? நாக்கு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் எது? தாலாட்டு பாடல். மாடு என்னும் சொல்லின் பொருள் எது? செல்வம். பஞ்சாப் மாநிலத்தின் அறுவடை திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோரி. தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது? மாமல்லபுரம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் எனும் பாடல் அடிகளை பாடியவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம் பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். பாலோடு வந்து கூழோடு பெயரும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. இன்று பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது? ஊ. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. இதோட PDF உங்களுக்கு வேணும்னா மறக்காம PDFன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.